Hello guys, this is J3 and vlog 3. So vlog 3 and day 3 பொறுத்த வரைக்கும் மார்னிங் எந்திரிக்கல. ஆக்சுவலி எஸ்டர்டே வந்து நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு படுக்கவே அரௌண்ட் 12:30 ஆயிடுச்சு. ஸோ எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு படுக்கணும். ஸோ அதனால் மார்னிங் எந்திரிக்க முடியல. அதனால் மார்னிங் வந்து தூங்கிட்டேன். ஐம் சாரி. ஓகே, மார்னிங் தூங்கினா தான் காலேஜுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போக முடியுன்றதுனால அப்படி தூங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே ஈவினிங் ஸ்டடி தான். ஈவினிங் வந்து காலேஜ் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ஒரு 6:30 சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6:30க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ரீசனிங் வந்து இந்த வீக்கான டாப்பிக்காக சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ அது ஆல்ரெடி பார்த்தது. ஸோ அதுக்கு வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது வந்து யூடியூப்பில் தான் லேர்ன் பண்ணேன். ஸோ அதை வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதை இதெல்லாம் வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த இதுலேயே முடிச்சிட்டேன். ஸோ ஒரு 3 டேஸாகவே அது ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு 25 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்தாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த வீக்கான எவ்வளோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கான டெஸ்ட் தான் நான் எழுதியிருந்தேன். ஸோ ரீசனிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 25 கொஷின்ஸ் டெஸ்ட் எழுதியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 23 மார்க்ஸ் கிட்ட வந்திருந்தது. ஸோ அது ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணும். ஏன்னா எனக்கு டைம் எடுக்குது. ஸோ அந்த ஒரு இது மைனஸாக எனக்கு தோணுச்சு இந்த இதில். அண்ட் வெக்கேப் வந்து இந்த மண்டே டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே 3 டேஸ் படித்ததை வந்து சேர்த்து டெஸ்ட் எழுதியாச்சு. அண்ட் ஜிகே ஆல்சோ வந்து நான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜி வந்து MCQவாக எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு இன்றைக்கி 20 அண்ட் நெக்ஸ்ட் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட் எழுதுகிறப்ப அந்த இது 20. ஸோ அது மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இது பண்ணியாச்சு. ஸோ ஜிகே அண்ட் வெக்கேப் எழுதுனதுக்கு காரணம் வெக்கேப் வந்து இந்த 3 டேஸ்க்கு படித்ததை முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேஸ் அது படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணி அதை ஒரு டெஸ்ட்டாக எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். என்னை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த வெக்கேப் அண்ட் ஜிகேலாம் வந்து படித்தோம். பட் அது மனசில் இருக்கா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அதில் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ டெஸ்ட் எழுதுனா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. ஸோ ஒரு டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் ஓகே நம்ம நாலேஜில் இருக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, எப்போவுமே ஒரு வீடியோ எண்டில் ஒரு தாட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா வீக்லி அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் ஆகுது டெஸ்ட் எழுத ட்ரை பண்ணுங்கள். நம்ம படிக்கிறோன்றது இல்லை, படிச்சுட்டு போயிடுவோம். மறுபடியும் அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஞாபகம் இருக்காது. ஸோ நடுப்புற டெஸ்ட் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு டைம் நிறையா இருந்தது அப்படின்றப்ப மார்னிங் படிச்சுட்டு ஈவினிங் கூட நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஓகே, நாளைக்கு வந்து கண்டிப்பாக காலையில் ஏஞ்சி தான் ஆகணும். இல்லைன்னாக்கா நமக்கு சோம்பேறித்தனம் ஆகிடும். இப்போ என்னன்னாக்கா பனி பெஞ்சிட்டு இருக்கிறதுனால டைம் போகிறதே தெரிய மாட்டேது. காலைல நல்லா தூங்கிடுறோம். அலாம் அடிக்குது. 2 அலாம் அடித்ததுக்கப்புறம் தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸாம் ரிலேட்டடில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் rats_SSC யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நேம்ஸ் அண்ட் நேம்ஸ் அண்ட் ஸ்பெல் செக் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் போய் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ், நாளைக்கு காலை சீக்கிரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுவோம்.